கமலாலயம் வாசலில் அன்றாடம் அண்ணாமலை அவருக்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவார். அவருக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அவற்றை பேசுவார். அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பேசுவார். அதே வேளையை ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருந்தார். இப்போது ஆளுநர் ரவியும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார், அண்ணாமலையும் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறார். இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்த விதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பிரச்சார பயணத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம். அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார். எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. பாஜக தொடர்பான விஷயங்கள்ல அவர் எங்கே வெளிப்படுறாரு? அப்போ அவருக்கு திமுகவை குறிவைப்பதற்கான அஜெண்டா யாராவது கொடுத்துருக்காங்களா? அதுதான் ஒரு வேலையா? இன்னைக்கு ஒன்றிய அளவில் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கார், வாக்கு திருட்டு. அதை இந்த புதிய சக்தி விஜய் எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? அப்போ அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. சும்மா ஒரு தீர்மானத்தை போடுறது, அந்த தீர்மானத்தை கூட மாநாட்டில் வாசிக்கிறது கிடையாது. மறைமுகமாக இவங்களே பூட்டி வச்சுக்கிட்டு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. மாநாட்டில் வச்சா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடவும் கூடாது, அந்த பிரச்சனை பேசுபொருளாகவும் ஆகிடக்கூடாது. ஆனால் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம்னு சொல்கிறதுக்கு, ஒரு சான்றுக்கு காட்டுறதுக்கு ஒரு பேப்பர் வேணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசியலை இங்கே உட்காந்துட்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ அவர் பேச்சை பார்த்தீங்களா, ஃபயர் விட்டார் பார்த்தீங்களா, அப்படி பார்த்தீங்களா, இப்படி பார்த்தீங்களான்னா என்ன ஃபயர் விட்டார்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க, இதே கூட்டம் வரும், இதோட கூடுதலாக கூட வரும். எல்லாரும் கூட பார்த்துருப்பாங்க. அப்போது அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது. அதை வைத்துக்கொண்டு அவர் அப்படி ஃபயர் விட்டுட்டார், இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும், அவர் கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார், தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்தில். ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை. அப்போ நீங்கள் ஒரு பிம்பம். நீங்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது, போட்டியிடலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும், போட்டியிடலை. நீங்கள் 26 தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ஓடுனா கன்னியூ பண்ணுவீங்க, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர், ஒரு நடிகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு. அது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் மறுக்கலை. அப்போது இது ஒரு வேலை திட்டம் போல் இருக்குது, புனைவாக இருக்குது, ஒரு செயற்கையாக இருக்குது. ஒரு கட்சியை தொடங்குவதும் அவரை ரொம்ப தள்ளி கொண்டு விடுறது களத்தில். அவர் வரவே மாட்டார், வீக்கெண்டில் வருவார், எப்போது ஒரு நாள் வருவார், ஏதாவது ஒன்று பேசுவார். அதுவும் ரொம்ப ஸ்கிரிப்டடாக பேசுவார், எதுவும் திடீர்னுலாம் பேச சொன்னால் பேச மாட்டார். அப்போ இப்படி ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை, ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு டிசைனாக இருக்குது எல்லாம். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனையை உங்கள் கவனத்துக்கு அதன் மீது அக்கறை கொண்டு நீங்கள் பேசியிருந்தால் நாகப்பட்டினத்தில் இப்படி பொய்யையும் புரட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க.
பொய் பேசியவர் என்ன நிலைமைக்கு ஆனார்னு பார்க்குறோம். 2 ஐபிஎஸ்கள் தமிழ்நாட்டில் பொய்யையும் புரட்டையும் அன்றாடம் பேசி பேசி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதுபோல் மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமை தான் விஜய்க்கும் வரும். இப்படியே போனால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.